செய்திகளுக்கு அப்பல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம், நேற்று முன்தினம் நள்ளிரவிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி உலக அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த செய்திகளோடு அல்லது அந்த தகவலோடு இலங்கை விவகாரம் மிக முக்கியமாக ஒன்றித்து செல்ல போகின்றது அல்லது ஒன்றித்து செல்வதற்கான நகர்வுகளை நோக்கி அது பயணிப்பதற்கான பாதை திறக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற கேள்விகளும் ஆங்காங்கே எழுந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் இப்போது இந்த விடயம் தொடர்பிலும் இதன் பின்னணி தொடர்பிலும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அதற்கு முன்னதாக வெனிசுலாவில் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் பல விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு சில விடயங்களை பார்த்துவிட்டு நாங்கள் இலங்கை விவகாரத்துக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றோம். நோபல் பரிசு வென்ற மச்சுடோ அவர்களை ஏற்பீர்களா என்று நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பார்த்து ஊடகவியலாளர்கள் கேட்டபோது அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் லாபகமான ஒரு பதில் வழங்கினார். அதற்கான சூழல் இல்லை, ஆனால் பரிசீலிப்போம் என்று கூறிவிட்டார். இப்போதுதான் இங்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது, நோபல் பரிசுகள் என்பது அறிவிக்கப்படுவது என்பது உண்மையில் அது அவர்களுக்கான கௌரவத்துக்காகவா அல்லது அரசியல் ராஜதந்திர ரீதியான ஒரு மாற்றத்தினுடைய ஒரு புள்ளியாகவா நோபல் பரிசுகள் வழங்கப்படுகின்றன அல்லது தெரிவு செய்யப்படுகின்றன என்கின்ற கேள்விகளும் இங்கு எழுகின்றன. இந்த நேரத்தை தான் பங்களாதேஷினுடைய யூனிஸ் அவர்களை தொடர்பிலும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவரும் நோபல் பரிசு பெற்ற ஒருவராக இருக்கின்றார். அவர்தான் இப்போது இடைக்கால அரசாங்கத்தை அங்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த கருத்துக்கள் எந்த ஒரு இடத்திலும் அவர் பின்வாங்கவில்லை. அவர் மிக முக்கியமாக அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொண்டிருக்கிறார். வெனிசுலாவின் துணை ஜனாதிபதி டெல்சி எம்முடன் இணைந்து நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பது அவருக்கே தெரியும். 2024 ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது துணை ஜனாதிபதி தொடர்பிலும் சில முறைப்பாடுகள் அல்லது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய இராணுவ விவகாரங்கள் தொடர்பிலும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என்று கூறுகின்றார். அவர் எங்களோடு இணைந்து பயணித்தால் ஒரு சிக்கலும் இல்லை என்று அவர் கூறுகின்றார். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. சீன ஜனாதிபதி என்ன கூறுகிறார் என்றால், வெனிசுலா ஜனாதிபதி மதுராவை விடுதலை செய்ய வேண்டும், கரிபியன் தீவில் பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது என்று சீன ஜனாதிபதி கூறுகின்றார். அதற்கும் நேற்றைய தினம் அவர் மிகவும் ஒரு நக்கலான ஒரு பதில் சொல்லி இருந்தார். ட்ரம்ப் அவர்கள், உங்களுக்கு எண்ணெய் தானே வேண்டும், எண்ணெயை நீங்கள் என்னிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், எண்ணெயை நான் இனி விநியோகிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அங்கு எண்ணெய் சுத்திகரிப்பு எல்லாம் முறையாக இடம்பெறவில்லை. கடந்த காலங்களில் அமெரிக்க நிறுவனங்கள் இருந்தபோது எண்ணெய் சுத்திகரிப்புகள் எல்லாம் மிகவும் திறம்படவும் நேர்த்தியாகவும் இருந்தது. அவற்றை நாங்கள் இப்போது உங்களுக்கு விநியோகிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு எண்ணெய் விவகாரம் தானே, அதனை நாங்கள் முடித்து விடுகிறோம் என்று சீன ஜனாதிபதிக்கும் ஒரு பதில் கூறுகிறார். ஆனால் வெனிசுலா ஜனாதிபதி விவகாரத்தில் அல்லது அவர் கைது விவகாரத்தில் பலர் மொசாட்டை தொடர்படுத்துகிறார்கள். முழுக்க முழுக்க சிஏஏனுடைய முக்கிய அதிகாரிகள் நீண்ட கிட்டத்தட்ட 4 மாதங்களாக இந்த உள்ளக ரீதியான தயார்படுத்தலை மேற்கொண்டிருந்ததாக சிஏஏ மேற்கோள் காட்டி அமெரிக்காவினுடைய பிரதான பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர்கள் அங்கு குறிப்பிடுகின்ற போது சிஏஏனுடைய ஒரு முக்கியமான நகர்வு தான். அதனால் தான் அவர் உறங்க சென்ற அந்த நள்ளிரவு வேளையில் அந்த இடம் மிகவும் லாபகமாக இலக்கு வைக்கப்பட்டு அந்த இடத்தில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் இல்லாமல் பெரிய அளவில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பதனையும் அமெரிக்காவின் பிரதான பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், வெனிசுலாவின் ஜனாதிபதியின் கைது தொடர்பில் இன்னும் ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது. மதுரா கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அந்த மாளிகை பகுதிக்கு அவர் வரவே இல்லை. நீண்ட நாட்களாக அவர் அங்குமிங்குமாக ஒளிந்து கொண்டிருந்திருக்கிறார். சீனாவினுடைய அதிகாரிகளை சந்தித்துவிட்டு 11 மணி வரையும் அந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சந்திப்பின் பின்னர் தான் இவர் வெளியிலே செல்லாமல் அன்றைய தினம் அங்கு தரித்திருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவேளை இது சீனாவை கூட சிஏஏ பயன்படுத்தி இருக்கலாம் என்கின்ற கோணத்திலும் சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. ஆனால் இது தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும் யாரும் கூறவில்லை. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார். 4 தினங்களுக்கு முதல் நாங்கள் இதனை திட்டமிட்டிருந்தோம், ஆனாலும் கூட அதற்குரிய காலநிலை உகந்ததாக இல்லாததனால் சற்று தாமதம் ஏற்பட்டது என்று அவர் கூறிவிட்டு அடுத்த கட்டத்துக்குள் நகர்ந்து செல்லுகின்றார். இப்போது நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் வெனிசுலாவாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், பல இடங்களிலே ஈரானிலே பெரும் போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா ஹமேனி அவர்கள் கூறுகின்றார், மக்களின் நியாயமான கோரிக்கை இருக்குமாக இருந்தால் நிறைவேற்றப்படும், அதற்கு எதிரான முடிவுகள் அல்லது அவர்களுடைய முடிவுகள் பிழையாக இருக்கும் என்றால் அதற்குரிய விலையையும் போராட்டக்காரர்கள் கொடுக்க வேண்டும் என்கின்றார். வெனிசுலாவை பொறுத்தவரையில் ஜனாதிபதிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவை சுருக்கமாக இந்த அதாவது 2 தினங்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை கூறியிருந்தோம்.
இப்போதுதான் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, நீங்கள் எதிர்பார்ப்பு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய, ஏன் இலங்கையை கூறுகிறீர்கள்? இலங்கைக்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? வெனிசுலா அல்லது அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டால் கூட அங்கு எண்ணெய் இருக்கின்றது, இலங்கையில் ஒன்றுமே இல்லை என்று கூட பலரும் வினா எழுப்பியிருந்தீர்கள். இப்போது பார்ப்போம், முக்கியமான விடயங்களுக்குள் நாங்கள் செல்வோம். சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய அறிவிப்பு ஒன்று தாய்வானை நோக்கி இருந்தது. தாய்வான் ஒன்றுபட்ட சீனாவுடன் இணைவது என்கிற பேச்சு தோல்வி கண்டால் முழுமையான இராணுவத்தை பிரயோகிக்கப் போவதாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிவிப்பு அண்மையில் வெளியாகி இருந்தது. இது தொடர்பில் பல விடயங்கள் பேசப்பட்டன. ஆனால் அதற்கிடையில் வெனிசுலாவுக்குள் ட்ரம்ப் சென்று இவ்வாறான ஒரு நகர்வை ஏற்படுத்துவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தாய்வான் விவகாரம் இப்போது கொதிநிலையில் இருக்கின்றது. ஈரான் வெனிசுலா விவகாரங்கள் கொதிநிலையில் இருப்பதனால் தாய்வான் விவகாரம் பெரிய அளவிலே எல்லோராலும் பார்க்கப்படாமல் இருக்கின்றது. தாய்வானை கைப்பற்றுவதற்கான போர் ஒத்திகையை பெரும் எடுப்பில் 15-20 வருடங்களின் பின்னர் முப்படைகளையும் முதன்மைப்படுத்தி சீனா செய்திருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டோம். அதாவது சீனாவினுடைய பெரும் எடுப்பிலான ஒரு போர் ஒத்திகையாத்தான் அது பார்க்கப்பட்டது. ஏன் இந்த தாய்வான் எந்த அளவில் முக்கியம் பெறுகிறது? ஏன் தாய்வானுக்காக இந்த போராட்டம்? தாய்வானை இணைப்பதனால் பல அரசியல், ராஜதந்திர, பூகோள ரீதியான நலன்கள் இருந்தாலும் அதற்கும் எல்லாம் மிஞ்சிய ஒரு முக்கியம் இருக்கின்றது. சீனாவினுடைய மிக முக்கியமான அனைத்து உற்பத்தியிலும் தாய்வானில் உற்பத்தி செய்யக்கூடிய டிவைஸ் அல்லது சிப் முக்கியமான மூளையாக இருக்கின்றது. அந்த உற்பத்தி பொருட்களில் அந்த மூளையை கொடுக்கக்கூடிய இடத்தில் தாய்வான் இருக்கின்றது. எனவே தாய்வான் சீனாவை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. அந்த சிப்ஸினுடைய 95% உற்பத்தி தடைப்பட்டால் ஒட்டுமொத்த உலகமும் இயங்க சற்று தாமதிக்கும் அல்லது இயங்கு நிலையில் சற்று தளம்பல் ஏற்படும். அது சீனாவை பொறுத்தவரையில் பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படும். அமெரிக்க பொருளாதாரத்திலும் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் இன்று இருக்கக்கூடிய சமூக பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்கா இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற போது என்ன முடிவு எடுக்க போகின்றது? சீனாவை யார் கைப்பற்றுவார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு வாரத்துக்கு முன்னர் 1.5 பில்லியன் இராணுவ தளவாடங்களை அமெரிக்கா தாய்வானுக்கு வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்தது அமெரிக்காவில். இதன் பின்னர் சீனா தாய்வானை சுற்றி முழுவதுமாக ஒரு போர் ஒத்திகையே நடத்தி இருந்தது. கடற்படை, விமானப்படை, தரைப்படை என்று அனைத்தையும் நகர்த்தி அந்த ஒப்பந்தம், அந்த 1.5 பில்லியன் இராணுவ தளவாடங்கள் சென்றால் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை வேட்டை சீனா வழங்கி இருந்தது. சீனா தாய்வானை பிடிக்க முடியுமா என்று பார்த்தால் வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கின்றது. சீனாவை பொறுத்தவரையில் எதிர்ப்பு காட்டும் அல்லது கடுமையான அழுத்தங்களை கொடுக்கும். ஒரு கட்டத்துக்கு பின்னர் அது இயல்பாகவே பின்வாங்கிவிடும். சீனா ஆரம்பத்தில் எதிர்ப்பினை வெளியிடுவது இயல்பானது. ஆனால் அது நீண்டு நிலைக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவென்றுதான் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் தரப்பில் கூறப்படுகின்றது. அமெரிக்கா உள்நாட்டு விவகாரங்களில் எவ்வளவு தலையீடு முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ அதே அளவுக்கு ஆக்கிரமிப்பு விடயங்களிலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் மிக லேசாக செய்துவிடும். இப்போது பார்த்தீர்கள் என்றால் உக்ரைனில் இருக்கக்கூடிய செலஸ்கியோடு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றார். பல இழப்புகள் ரெண்டு தரப்புக்கும் இருக்கின்றது. வெனிசுலாவில் எண்ணெய் விவகாரத்தை தான் எடுக்க வேண்டும் என்றால் குற்றவியல் வழக்குகளை தயார் செய்தால் பல விடயங்களை கூறினார். வெனிசுலா ஜனாதிபதியை அவர் தூக்கி சென்று விட்டார். இவ்வாறான ஒரு ஓருமம் உலகத்தில் யாருக்கும் இல்லை. அல்லது இந்த ஓருமத்தோடு சீனா கூட செயற்படாது. இப்போது தாய்வானை சுற்றி ஒரு போர் ஒத்திகை செய்தால் என்ன, தாய்வானை கைப்பற்றுகின்ற விவகாரம் என்று வருகின்ற போது அமெரிக்காவுக்கு இணையாக, அமெரிக்காவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீனாவால் எந்த ஒரு துளியளவும் முயற்சி செய்ய முடியாது. இப்போது வருகின்றோம். இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நாளேடுகளில் முக்கிய இடங்களில் சில பெயர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த பெயர் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முத்தாகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் கருதப்படக்கூடிய திருகோணமலை விவகாரம் இப்போது பேச ஆரம்பித்து விட்டார்கள். திருகோணமலை ஏன் பேசுகிறார்கள்? எதற்காக பேசுகிறார்கள்? தாய்வான் யுத்தம் ஒன்று இந்த வருடத்தில் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. நடக்கலாம் என்று கூறப்படுவதற்கு அப்பால் அவை எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்வான் யுத்தம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா கட்டாயமாக திருகோணமலை துறைமுகத்தை தன்னகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் பிரித்தானிய ரோயல் கடற்படையின் தளமாக காணப்பட்ட திருகோணமலை துறைமுகமானது தெற்காசியாவின் ஆழமான இயற்கை துறைமுகமாகவும் கொழும்பு துறைமுகத்தின் கொள்ளளவை விட 10 மடங்கு அதிக நீர் மற்றும் நிலப்பரப்பை கொண்ட துறைமுகமாக விளங்குகிறது. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுகமாக இது விளங்குகிறது.
அவ்வாறு பார்க்கின்ற போது திருகோணமலை துறைமுகத்தினுடைய முக்கியத்துவம் இந்த தாய்வான் விவகாரத்திலே அமெரிக்காவுக்கு கட்டாயமாக தேவையா இருக்கின்றது. ஆசிய பிராந்திய நாடுகளான பங்களாதேஷ், மியன்மார், மாலைதீவு, பாகிஸ்தான் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் இப்போது அதிகளவான ஈடுபாடு அமெரிக்காவுக்கு அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கையில் அதன் பரந்த அனைத்துலக குறிக்கோள்களை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு நாடாக காணப்படுகிறது. இலங்கை தீவானது அமெரிக்கா மற்றும் அதன் மத்திய கிழக்கு எண்ணெய் வளங்களையும் நாடுகளுக்கு மத்தியில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் வழங்கும் நாடுகளுக்கு இணையான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இலங்கையின் திருவோணமலை பகுதி இருக்கின்றது. இந்த திருவோணமலை பகுதியை தவித்து விட்டு செல்ல முடியாது. நீங்கள் கேட்கலாம், 2/3 பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய அரசால் தடுத்து நிறுத்தி விடுவார்கள், இலங்கை அரசை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று வெனிசுலா ஜனாதிபதி கூறினார். என்னை முடிந்தால் தொட்டு பாருங்கள் என்று சவால் விட்டார். அவரை உறக்கத்தில் இருந்த போதே அவரை தூக்கி சென்று விட்டார் ட்ரம்ப். திருவோணமலை துறைமுகம் வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுத்து விட்டார் என்றால் அங்க இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் 11 நீர்மூழ்கி கப்பல்கள் அங்கு தரித்து நிற்கக்கூடிய வசதி இருக்கின்றது. நீர்மூழ்கி கப்பலிலிருந்து கடற்கலங்கள் வரை அனைத்து நகர்த்தி விட்டு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் நின்று விட்டு செல்லுகிறோம், நாங்கள் அதனை நிற்கிறோம் என்றால் கூட அதனை திருப்பி அனுப்புவதற்கான இறையாண்மை இலங்கையிடவும் இல்லை, அதனை எதிர்ப்பதற்கான வல்லமை இந்தியாவிடவும் இல்லை, அதனை எதிர்த்து வெளியேற்றுவதற்கான இராணுவத்தை பயன்படுத்தக்கூடிய தகுதி நிலையில் சீனாவும் இல்லை. அமெரிக்கா வந்துவிட்டால் எல்லோருமே ஒதுங்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. சீனா தொடர்பில் இப்போது நீங்கள் ஒரு விடயத்தை மறந்திருப்பீர்கள், நான் மீளவும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சீனாவை மீறி தாய்வானுக்குள் அமெரிக்கா செல்ல முடியாது, எதுவுமே நடத்த முடியாது என்கின்ற கருத்தெல்லாம் இப்போது வலுவாக இருக்கின்றது. அமெரிக்காவை மீறி உலகத்தில் யாரும் எந்த ஒரு விடயத்தையும் கையாள முடியாது. இப்போது 2 அறிக்கைகள் எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு அறிக்கை வந்திருக்கின்றது, டெல்வின் செல்வா தரப்பால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும், இந்தியாவினுடைய நிலைப்பாடு இந்த காணொளி பதிவேற்றம் வரைக்கும் எதுவுமே வெளிப்படவில்லை. 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். சீனாவின் அச்சுறுத்தலையும் மீறி அமெரிக்க சபாநாயகர் நெல்சி தாய்வானுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் 2022ஆம் ஆண்டு. அப்போது சீனா கதைத்தது அல்லது சீனாவினுடைய அறிக்கைகளை எல்லாம் எல்லோரும் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அமெரிக்க சபாநாயகர் தாய்வானுக்கு செல்லவிருப்பதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் சீனா கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது. அமெரிக்க சபாநாயகர் தன்னுடைய ஆசிய பயணத்தில் தாய்வானுக்கு சென்றால் அமெரிக்கா அதற்கு தக்க விலை கொடுக்க வேண்டும். அந்த ஆசிய விஜயத்தின் போது தாய்வானுக்கு சென்றால் தக்க விலை கொடுக்கும் என்று சீனா எச்சரித்தது. இருப்பினும் அமெரிக்க வெள்ளை மாளிகை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதனை கண்டுகொள்ளவும் இல்லை. அவருடைய பயணம் தாய்வானுக்கு சென்றுதான் வந்தார். இவ்வாறுதான் சீனா இருக்க போகிறது. சீனாவால் எதனையும் செய்ய முடியாது. இப்போது திருகோணமலை துறைமுகத்துக்குள் எவ்வாறு செல்லலாம் என்று நீங்கள் யோசிக்கலாம். எப்படி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? செல்ல முடியாது தானே, இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். ACSA ஒப்பந்தத்தின்படி 2007 முதல் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் பின்னர் 2017 இது மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. இது தளவாட ஆதரவு, எரிபொருள் நிரப்புதல் மற்றும் அமெரிக்க படைகளுடனான பிற உதவிகள் போன்றவற்றை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தை ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் எரிபொருள் நிரப்புவதற்கு திருவோணமலை கடற்படை தளத்துக்கு செல்லலாம். அதாவது அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய தளவாட விஷயங்கள் விஸ்தரிப்புக்கு ஆதரவு கேட்டு செல்லலாம். ஒப்பந்தம் ஒன்று இருக்கின்றது. திருவோணமலை துறைமுகத்துக்கு செல்லுவதற்கு இந்தியாவினுடைய ஆதரவு தேவை அல்லது இந்தியாவுடன் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வேறு ஜனாதிபதிகள் இருப்பார்கள். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அது எதுவும் இல்லை. இந்த வருடம் அமெரிக்காவினுடைய கடற்கலங்கள் திருவோணமலை துறைமுகத்தை நோக்கி நகரப்போகின்றன. விமானங்களும் கூட பலாலியை நோக்கி நகரப்போகின்றன. இந்தியா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துவிட்டு போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பூகோள அரசியலை பயன்படுத்தக்கூடிய தகுதி நிலையில் அல்லது அதற்குரிய திறனில் தமிழ் அரசியல் ஆளுமைகள் யாரும் இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவர்களிடம் அதாவது இது தொடர்பான ஒரு பெரும் தேடலும் இல்லை. இந்த பூகோள அரசியலை அறியக்கூடிய அளவில் அவர்களுடைய நிலைப்பாடும் இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இன்று சங்கக்கடை நடத்துகின்ற சூழ்நிலையில் இருக்கின்றதனால் இது ஒரு அரிய வாய்ப்பு.
தமிழீழ தேசிய தலைமை அடிக்கடி கூறுகின்ற ஒரு விடயம். சர்வதேசம் எம்மை திரும்பி பார்க்கின்ற போது நாங்கள் வலுவாகவும் உயர்வாகவும் நாங்கள் எங்களுடைய சிந்தனையில் மேலோங்கியும் இருக்க வேண்டும் என்று தமிழீழ தேசிய தலைமை அடிக்கடி கூறும். ஆனால் அந்த நிலையில் இன்று தமிழ் தலைமைகள் இல்லை. அதனை கையாளக்கூடிய நிலையிலும் இன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் இருக்கின்றார். தமிழர் பகுதிகளை எவ்வாறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற நிலையில் தமிழர்களும் இல்லை. அதனை எதிர்பார்க்கின்ற அளவில் அங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைமையும் தயார் நிலையில் இல்லை. எனவே தமிழ் மக்களுக்கு எதனை கொடுத்து தான் எவ்வாறு செயற்பட போகிறேன் என்பதையும் டொனால்ட் ட்ரம்ப் தான் தீர்மானிக்க வேண்டி இருக்கின்றது என்றால் இங்கு ஒரு பெரும் வெற்றிடம் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் ஒரு பெரும் ஆபத்தான களமுனைகள் இந்த வருடத்திலே திறக்கப்பட்டிருக்கின்றன, திறக்கப் போகின்றன, திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. இதில் யாரும் எதனையும் தவித்து விட்டு செல்ல முடியாது. இது சாத்தியமா, இந்தியாவை மீறி வரலாமா, எதுவுமே இனி வாய்ப்பில்லை. உலகத்திலே பெரும் நாடுகளுக்குள் முதன்மையான ஒரு பெருநாடாக இருக்கக்கூடிய வெனிசுலாவினுடைய ஜனாதிபதியே இந்த நிலை என்றால் இந்தியாவை மீறி இலங்கைக்குள் வருவது ஒரு பெரிய சிக்கலும் இல்லை, சீனாவை மீறி இலங்கைக்குள் வருவது பெரிய சிக்கலும் இல்லை. இந்த இரண்டு நாடுகளும் உண்மையிலே அறிக்கை விடுவதிலும் அவர்களுடைய ராஜதந்திர ரீதியாக தன்னை ஒரு முறை தகவமைத்துக் கொள்வதிலும் அதிகளவான சிரத்தை எடுத்துக் கொள்ளுமே ஒழிய மோதிக்கொள்வதற்கு தயாரில்லை. இன்று உலகில் இருக்கக்கூடிய காட்டு ராஜா நான் தான் என்பதை அமெரிக்கா வெளிப்படையாக நிரூபித்திருக்கின்றது. இப்போது திருகோணமலை துறைமுகத்துக்குள் நீங்கள் செல்ல முடியாது, என்னுடைய அனுமதியை பெற்றுத்தான் செல்ல வேண்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் திருகோணமலை துறைமுகத்தை இழக்க மாட்டேன் என்று இந்தியாவால் அறிக்கை விட முடியுமா? அல்லது திருகோணமலை துறைமுகத்துக்குள் நீங்கள் வந்தால் உங்களை அனுமதிக்க மாட்டேன் என்று இலங்கை கடற்படை தான் அல்லது இலங்கை ஜனாதிபதி தான் அனுரகுமார் திசாநாயக்க தான் டொனால்ட் ட்ரம்புக்கு அறிக்கை விட முடியுமா? முடியாது. இன்னும் ஒரு விடயம், வெனிசுலாவின் சம்பவம் தொடர்பில் எல்லோருமே அறிக்கை விடுகிறார்கள். வெனிசுலாவுக்கு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பிரான்சில் இருந்து பல நாடுகள் தங்களுடைய, சீனா, அதே போன்று ரஷ்யா என்று உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், கனடா உட்பட பல நாடுகள் அது ஒரு ஜனநாயக மரபல்ல என்கின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையில் யார் ஜனாதிபதி என்றே தெரியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இப்போது பார்த்தால் வெனிசுலாவுக்கும் ஜேவிபிக்குமான தொடர்பு மிக ஐக்கியம் நன்றாக இருக்கின்றது. இப்போது வெனிசுலாவில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும், அந்த புரோட்டோகால் படி, அல்லது விஜித கேரத் அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும். அறிக்கை வெளியிட்டவர் யார் என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய ஜேவிபியினுடைய மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கெல்வின் சில்வாவினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக மேற்கொண்ட வலிந்த இராணுவ தலையீட்டை உலகில் எவரும் ஏற்க மாட்டார்கள், நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சிங்கள மொழியிலே அவருடைய அறிக்கை, கனதியான ஒரு அறிக்கை வெளியாக இருக்கின்றது. கெல்வின் சில்வா, இது ஜேவிபியினுடைய அறிக்கை. இன்று அனுரகுமார் திசாநாயக்க வளமை போன்று இரட்டை வேடத்திலே இந்த விளையாட்டை விளையாடி இருக்கின்றார். இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் தெரியாத விவகாரம் இல்லை. அமெரிக்கா இங்குதான் மீண்டும் இந்த அரசிடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை எதிர்பார்த்திருக்கின்றது தெரிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அறிக்கை அனுரவிடமிருந்து செல்லவில்லை, விஜயகீரத்திடமிருந்து செல்லவில்லை, அல்லது அரசு சார்பில் செல்லவில்லை, கட்சியினுடைய செயலாளர். இப்போது சீனாவில் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி தாய்வானை கைப்பற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஆட்சியாளர்களிடம் கொடுக்கின்றதோ அதே போன்றுதான் இலங்கையிலும் ஜேவிபி இந்த கட்சி இந்த விடயத்தை கையாண்டிருப்பது. சீனா போன்று இலங்கையிலும் அரசியல் சூழ்நிலை நகர்த்தப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. ஆனாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அச்சத்தில் தான் அனுரகுமார திசாநாயக்கோ அரசோ வாய் திறக்காமல் இந்த கட்சியோடு இதனை ஒரு கடமைக்காக இந்த அறிக்கையை முடித்திருக்கின்றார்கள். காரணம், அறிக்கை விட்டால் டொனால்ட் ட்ரம்பால் பிரச்சனை, அறிக்கை விடாது விட்டால் சீன ஜனாதிபதியால் பிரச்சனை. இவ்வாறு யாரிடம் தப்புவது என்று தெரியாமல், அதாவது நெளிந்த நிலையில் ஒரு அறிக்கையை இப்போது டெல்வின் சில்வா விட்டிருக்கின்றார். இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் எதிர்கட்சிகள் கூறுவது போன்றோ இப்போது இலங்கையின் ஜனாதிபதி டெல்வின் சில்வாவா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. எது எப்படி இருக்கின்றதோ, யார் அறிக்கை விட்டாலும் விடுங்கள், யார் எதனையும் கையாளுங்கள், இலங்கையை ஒரு கை பார்க்காமல் விடமாட்டேன் என்பதில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறியாக இருக்கின்றார். அதற்கான அனைத்து விடயங்களையும் அவர்கள் தயார்படுத்தி விட்டார்கள். எப்போது எப்படி இடம்பெறப் போகிறது என்பது அதாவது இரவு வேளையில் நடக்கின்ற சம்பவம் விடிந்த பின்னர் தெரிவது போன்றுதான் இந்த சம்பவமும். இலங்கையில் அமெரிக்க இராணுவம் திருகோணமலையில் தரையிறங்கி விட்டது அல்லது பலாலியில் தரையிறங்கி விட்டது என்கின்ற செய்தி விடிந்த பின்னர் வரும். அவை தற்காலிகமாக வந்திருக்கின்றது. அது இராணுவ
ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அல்லது இராணுவ பயிற்சிகளுக்காக வந்திருக்கின்றது. கூட்டு இராணுவ பயிற்சி என்றெல்லாம் பெயர்கள் அதிக அளவில் இனி வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதில் யாருமே எதுவும் செய்ய முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் விவகாரத்தில் அனுர அரசு அச்சத்தில் தான் இருக்கின்றது. அனுர அரசு டொனால்ட் ட்ரம்பை சீண்டி பார்த்தால் அது பெரும் ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதனால் டெல்வின் சில்வாவோடு இந்த விவகாரத்தை அவர்கள் கழித்து விட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பெரும் சுவாரஸ்யங்கள் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் இருக்கின்றது என்கின்ற தகவலை கூறி வெகு விரைவில் இன்னும் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.